ரெவன்யூ டெபிசிட்டை பற்றி ஒன்று நீங்கள் சொல்லியிருக்கும்போது கூட சொன்னீங்க. நீங்கள் நாங்கள் இன்ட்ரீம் பட்ஜெட் போட்டு போகும்போது 48,696 கோடி ரூபாய் நாங்கள் ரெவன்யூ டெபிசிட் இருக்கிறதாக வரும் என்று நாங்கள் கணக்கு போட்டிருந்தோம். நீங்கள் அதுக்கு 55,775ன்னு சொல்லிங்க. நாங்கள் 48,696 கோடி என்று நாங்கள் அந்த ரெவன்யூ டெபிசிட் வருகிற போது இந்த ஓய்வூதிய திட்டம் டாப்ஸுக்காக இருக்கக்கூடிய அந்த 11,000 கோடியை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்ட பிறகு அதற்கு 48,696 நீங்கள் அந்த 11,000 கோடியும் இன்றைக்கு கன்வீனியன்ட்டாக அதிலிருந்து எடுத்திருக்கிறீர்கள். அதை எடுத்ததுக்கு பிறகும் கூட உங்களுடைய ரெவென்யூ டெபிசிட் 55,000 கோடி ஏறத்தாழ 7,000 கோடி ரூபாய்க்கு மேலே அது வந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த அவைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது எப்படி இந்த 15,000 crore பிரேக்கப் உங்கள்கிட்ட இருக்கா, எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸைஸ் ரெவென்யூ அதில் மட்டும் எங்களுக்கு ஒரு 1,500 கோடி ரிகார்டிங் ப்ரிவிலேஜ் ஃபீஸாக இருக்கலாம், பைபேக் ஆஃப் பாட்டில்ஸாக இருக்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் FLN 2 ஒர்க் லைசன்ஸாக இருக்கலாம். இந்த இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி இதில் நாங்கள் இந்த எக்ஸைஸ் ரெவென்யூவில் நாங்கள் ஜென்ரேட் பண்ண அமௌண்ட் டைரெக்டாக வந்திருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அரௌண்ட் 750 crores. அது ஆக்ஷன் ஆஃப் ஃபேன்சி நம்பர்ஸ், ரிஃபார்ம்ஸ் டு ரேஷனலைஸ் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ், அதில் எங்களுக்கு கிடைச்ச அந்த அமௌண்ட்டு. ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவென்யூ அரௌண்ட் 5,000 crore இஸ் எக்ஸ்பெக்டட் தான். அது நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். பட் ரிவிஷன் ஆஃப் சர்டன் ஃபீஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான். ஆனால் வர தொடங்கி விட்டதுன்ற நான் அது வர தொடங்கி விட்டது. டிஜிட்டேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி முடிச்சிடுறேன். வர தொடங்கி ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு அமௌண்ட்டை ஜென்ரேட் ஆரம்பிச்சினாலே வி ஆர் வெரி ஹாப்பி. ப்ரொஜெக்டட் 15,000 crores will be achieved very shortly. Yes, I agree sir, 100%. நீங்கள் சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டாரு. நாங்கள் we are predicting மட்டும் இல்லை, it started to coming into our account. அதை மட்டும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம்.